All good morning. February 24 கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ரீஸ்டோரேஷன் ஆஃப் அடையார், சென்னையில் உள்ள அடையார் ரிவரை வந்துட்டு மீட்டெடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது காம்ப்ரிஹென்சிவாக நடக்கும், அதாவது ஒட்டு மொத்தமாகவே மீட்டெடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ரேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு இது ரெண்டுலேயும் என்னெல்லாம் அவங்க வந்துட்டு ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா, கிளீனிங் ஆஃப் தி ரிவர், தென் ஆப்ரேட்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், தென் மிட்டிகேட் பொல்யூஷன், இது எல்லாமே ரெஃபர் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மிட்டிகேஷன் பொல்யூஷன்னா இருக்கிற பொல்யூஷனை வந்துட்டு நம்ம எடுக்கிறது மட்டும் இல்லாமல் புதுசாக பொல்யூஷன் வந்து க்ரியேட் பண்ணுற காசஸையும் வந்துட்டு ஃபைன் பண்ணி அதையும் ரெடியூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாடல் பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒன் ரிவர் ஒன் ஆப்ரேட்டர் அப்படிங்கிற மாடலில் வந்துட்டு இதை நாங்கள் க்ளீன் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. பியூட்டிஃபிகேஷன் ஆஃப் தி ரிவரும் இதில் இருக்க போகுது. தென் இதில் இவங்க ஓவராலாக பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, க்ளீனிங் பண்ணுறாங்க. தென் அது தவிர ஒரு ஆறு அப்படின்னா அந்த ரெண்டு பக்கமும் க்ரீன் கவர் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஏரியாவை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுல யோசிக்க போகிறோம். தென் சீவர் பைப்லைன், கழிவுநீர் பைப்லைனை பற்றி யோசிக்க போகிறோம். தென் அந்த கழிவு நீரை எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டும் வந்து நாங்கள் யோசிக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடையாரோட அடையார் ஆற்றை வந்துட்டு மீட்டெடுக்கும் ப்ரோக்ராமில் இது எல்லாமே இருக்குதுன்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இதுக்காக ஃபண்டும் அலாட் பண்ணியிருக்காங்க. காலர்ஸ் லீகல் நேம் மஸ்ட் பி டிஸ்பிளேட் ஆன் தி ஃபோன், ட்ராய் சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இங்கே அதாவது நம்மளோட நாட்டில் இந்தியாவில் வந்துட்டு ட்ராயிங்கிற அமைப்பு தான் வந்துட்டு இந்த டெலிகம்யூனிகேஷன் எல்லாத்தையுமே வந்துட்டு கண்காணிச்சிட்ருக்காங்க. அதற்கான ஆக்ட் எல்லாமே அவங்க தான் போடுறாங்கன்னு தெரியும். இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காலரோட லீகல் நேம் வந்துட்டு டிஸ்பிளே ஆகணும் எல்லா ஃபோன்லேயும் அப்படின்னு. இது எப்படி அப்படின்னா, நம்ம ஒரு சிம் வாங்கும்போது வந்துட்டு நம்ம கேஒய்சி கொடுப்போம், நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுப்போம். ஸோ அந்த கேஒய்சி டீட்டெயிலை வச்சு சம்மந்தப்பட்ட நெட்வொர்க் வந்துட்டு இந்த மாதிரி ஆப்ஷனை வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டேட்டா ப்ரைவசியும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனித வளத்தின் தலைநகராக மாறியுள்ளது தமிழ்நாடு. சென்னையில் ஒரு உச்சி மாநாடு, தகவல் தொழில்நுட்ப உச்சி மாநாடு தமிழ்நாட்டோட தான், இது இந்தியாவோடதில். தமிழ்நாட்டின் தகவல் தொழில்நுட்ப உச்சி மாநாடு சென்னையில் உள்ள ட்ரேட் சென்டரில் நடந்துகிட்ருக்கு. இதற்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா உமாஜீன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலக நாடுகளுக்கு இணையாக தொழில்நுட்ப வளர்ச்சியை தமிழகத்திலும் உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி இதை தான் ஏமா வச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து 2 நாள் சொல்லியிருக்காங்க. இதில் வந்துட்டு சென்னை, கோவை, மதுரை, திருச்சி, சேலம் உள்ளிட்ட அனைத்து மாநகராட்சியிலும் 1000 இடங்களில் முக்கிய இடங்களில் இலவச ஒய்ஃபை வந்துட்டு ஆல்ரெடி தமிழக பட்ஜெட்லேயே சொல்லியிருந்தாங்க. அதன்படி முதல் கட்டமாக சென்னையில் மக்கள் அதிகம் கூடும் இடங்களான பூங்காக்கள், பேருந்து நிலையங்கள், கடற்கரை என முக்கியமான 500 இடங்களில் தமிழ்நாடு மின்னணு நிறுவனம் எல்காட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நிறுவனம் மூலமாக இலவசமான ஒய்ஃபை வழங்கும் திட்டம் வந்துட்டு கொடுக்கப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாட்டிலேயே முதலாக தமிழகத்தில்தான் தகவல் தொழில்நுட்பத்திற்கென தனி கொள்கை, தனியாக வந்துட்டு ஐடி பாலிசி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தனித்துறை டாஸ்க் ஃபோர்ஸ் தமிழ்நெட் 99 என்று கடந்த 1997 வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் 2000 வந்துட்டு டைட்டில் பார்க் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைட்டில் பார்க் ஓப்பன் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு தொழில்நுட்பத்தில் வந்துட்டு நம்மளோட வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இயற்கை பேரிடர் காலம், இணைய வழி, தென் அனிமேஷன், காமிக்ஸ், கணினி விளையாட்டு என பல துறைகளையும் வந்துட்டு நாங்கள் உயர்ந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் இணைய கல்வி கழகம் சார்பில் கணினி தமிழ் 24 அப்படிங்கிற மாநாடு ஏற்கனவே நடத்தப்பட்டுள்ளது. 10 நாடுகளில் இருந்து 60க்கும் மேற்பட்ட கல்வியாளர்கள், அறிஞர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள் வந்துட்டு இங்கே வந்து பங்கேற்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாட்டிலேயே முதல் மாநிலமாக ஆங்கிலம் அல்லாத ஒரு மொழியில் ஒரு தொழில்நுட்ப மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தியுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு தமிழ்லேயே நடத்தியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் இன்னும் நிறைய இடத்துல வந்துட்டு ஐடி பார்க் ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தகவல்களும் இதில் கொடுத்துருக்காங்க. தமிழகத்தில் தீவிரவாத தடுப்பு படை அப்படின்னு ஒரு தனிப்படையை வந்துட்டு ஆரம்பித்தாங்க. இது எல்லாருக்குமே தெரியும், இது முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. தமிழகத்தில் இதற்கு முன்னாடி தீவிரவாத அமைப்புகள் காரணமாக அடிக்கடி முன்னாடி நடந்துட்டு இருந்தது, குண்டுவெடிப்பு நடந்துட்டு இருந்தது. அதை ஒட்டி வந்துட்டு இந்த தமிழகத்தில் தீவிரவாத தடுப்பு படை அப்படின்னு ஒரு தனிப்படையை ஆரம்பிச்சிருந்தாங்க. சென்னை, கோவை, மதுரை, திருநெல்வேலியில் முதல் கட்டமாக 4 இடத்துல வந்து ஆரம்பிச்சிருந்தாங்க. இதற்கு அப்போவே வந்து தனித்தனி பொறுப்பாளர் கொடுத்துருந்தாங்க. இப்போ ஒட்டுமொத்த பொறுப்பாளராக டிஜிஜி திரு ஜே மகேஷ் அவர்களை வந்து பதவி வகிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
தமிழ்நாட்டில் வளர்ப்பு நாய்கள் பதிவு அவசியம், இதற்காக வரைவு கொள்கை வந்துட்டு ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஒரு வீட்டில் வந்துட்டு வளர்ப்பு நாய்கள் வந்து வளர்த்துட்டு இருந்தோம் இல்லையா, அதை பற்றி தகவல்களை தமிழ்நாடு விலங்குகள் நல வாரியத்திற்கு நம்ம கொண்டு போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இதில் நிறைய கிரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு மருத்துவரிடம் சென்று விலங்குகளின் உடல் நலன் எவ்வாறு இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிட்ட கால இடைவெளியில் வந்து பரிசோதனை செஞ்சுக்கணும். ஒரு வீட்டில் வந்து ஒரு விலங்கு வளர்க்குறோம் அப்படின்னா அதற்கு தேவையான இடவசதிகள் வீட்டில் இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கணும். தென் உணவுகள் வந்து ஊட்டச்சத்து மிக்க உணவுகள் வழங்கப்பட வேண்டும். 8 மணி நேரத்திற்கு ஒரு முறை வந்துட்டு உணவுகள் வந்து வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஒரு விலங்கு வளர்க்குறோம் அப்படின்னா, ஒரு வீட்டில் ஒரு வளர்ப்பு நாய் வளர்க்குறோம் அப்படின்னா அதோட உடல் நலன் எவ்வாறு இருக்குது அப்படின்னு தமிழ்நாடு விலங்குகள் நல வாரியம் வந்துட்டு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் உள்ள காலநிலை மற்றும் கிளைமேட் சேஞ்சுக்கு ஏற்ப எந்தெந்த நாய்கள் எல்லாம் வந்துட்டு இங்கே வாழ தகுதியானவை, எதெல்லாம் வந்துட்டு வளர்ப்பதற்கு உகந்தது அல்ல அப்படிங்கிற மாதிரி கூட கொஞ்சம் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. தென் இந்தியா, இலங்கை, மாலத்தீவு நாடுகள் முத்தரப்பு பயிற்சி வந்து மேற்கொண்டிருக்காங்க. இந்தியன் ஓஷனில் மாலத்தீவுக்கு அருகில் உள்ள இடத்துல தோஸ்தி 16 அப்படிங்கிற தலைப்பில் வந்துட்டு இவங்க ஒரு முத்தரப்பு பயிற்சி ஏற்பட்டிருக்காங்க. இதில் இந்தியாவிலேருந்து கடற்படையும் ஈடுபட்டிருக்காங்க. தென் ஒரு விமானமும் ஈடுபட்டிருக்கு. பிப்ரவரி 22 தொடர்ந்து 4 நாட்கள் பிப்ரவரி 26, 27 வரைக்கும் இது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட நோக்கம் என்னென்னா, இந்திய பெருங்கடல் பகுதியில் வந்துட்டு பாதுகாப்பை அதிகரிப்பு பண்ணுறதுக்கும் இந்த 3 நாடுகளுக்கும் உள்ள ஒத்துழைப்பை வந்து அதிகப்படுத்துவதற்காகவும் இந்த முத்தரப்பு பயிற்சி நடைபெறுகிறது. 52 ஆண்டுகளுக்கு பின் நிலவில் தரையிறங்கிய அமெரிக்காவோட விண்கலம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், முதல்ல இந்த நிலவில் வந்துட்டு கால் வைத்தது அமெரிக்காவில் உள்ள அந்த விண்கலம் பேரெல்லாம் கூட தெரியும், அப்போலோ 11 அப்படின்னு. அதற்கப்புறம் 52 ஆண்டுகள் கழித்து நிலவில் வந்துட்டு அமெரிக்காவோட ஒரு விண்கலம் வந்து தரையிறங்கியிருக்கு. இன்ஸ்டிடியூட்டிவ் மிஷின்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் தான் இதை அனுப்பிச்சிருக்கு. அதாவது அந்த விண்கலம் பேர் ODS-1, அந்த இன்ஸ்டியூட் பேர் தான், அதுக்கு ஒரு நிறுவனம் இருக்கும்ல, இதை அனுப்பிச்சிருக்காங்களா, அந்த நிறுவனம் பேர் தான் இன்ஸ்டிடியூட்டிவ் மிஷின்ஸ் நிறுவனம். இது வந்துட்டு நாசாவோட இணைந்து ஆய்வுகளை வந்து மேற்கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலகின் முதலாக அனுப்பப்பட்ட வர்த்தக ஆய்வுக்களம் இது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உலகிலிருந்து நிலவுக்கு முதலாக அனுப்பப்பட்ட வர்த்தக ஆய்வுக்களம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குழந்தைகளை 6 வயதில் தான் 1ஆம் வகுப்பில் சேர்க்க வேண்டும் அப்படின்னு மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. as per நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020 இதில் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், எப்பொழுதுமே வந்துட்டு அந்த ப்ரைமரி, மிடில் அப்படிலாம் தனித்தனியாக பிரிச்சிருப்போம் இல்லையா, ப்ரீ ப்ரைமரி அந்த மாதிரி. ஸோ 5+3+3+4 இந்த கேட்டகரியில் தான் வந்துட்டு நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி படி நம்மளோட கல்வி தரம் வந்து இருக்க போகுது. கேஜிலேருந்து 2nd ஸ்டாண்டர்ட் வரைக்கும். ஸோ அந்த ஃபஸ்ட்டில் உள்ள 5 டினோட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதுதான் கேஜிலேருந்து 2nd ஸ்டாண்டர்ட் வரைக்கும். ஸோ இது வந்து 3 to 8 years. ஸோ கேஜி 2 years முடிஞ்சுது அப்படின்னா 4, 5 முடிஞ்சதுன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்துட்டு நம்ம இதில் ஜாயின் பண்ணால் தான், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து 6ஆவது வயசில் ஜாயின் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் கேஜி வந்துட்டு இதில் ப்ரீ கேஜியும் இன்க்ளூட் ஆகுங்க, எல்கேஜி யூகேஜி மட்டும் கிடையாது, ப்ரீ கேஜியும் இன்க்ளூட் ஆகும். தென் 8 to 9 yearsல 3 to 5 ஸ்டாண்டர்ட். தென் 6th to 8th வந்துட்டு 11 to 14 years, 9th to 12th ஸ்டாண்டர்ட் 14 to 18 years அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஸ்கூல் எஜுகேஷனை வந்து இவங்க 18 years வரைக்கும் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிறைய மாநிலங்களில் வந்துட்டு 5 வயசுலேயே வந்துட்டு சேர்க்குறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் வந்துட்டு 5 வயதிலேயே வந்துட்டு 1ஆம் வகுப்பு சேர்க்கிற நடைமுறை இருந்தது. கோவாலெலாம் வந்துட்டு 5 years 10 months வந்துட்டு சேர்க்கிற நடைமுறை இருந்தது. இப்பொழுது வந்துட்டு பார்த்திங்கன்னா நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியோட நியூ நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி படி 6ஆம் வயதில் மட்டுமே வந்துட்டு 1ஆம் வகுப்பு சேர்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது போக இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸில் என்னெல்லாம் ஆர்டிக்கல் இருக்குது அப்படின்னா, தினமணியில் வந்து தேர்தல் பத்திரங்களுக்கு தடை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, இதை பற்றி ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. தென் தமிழ்நாட்டில் வந்துட்டு ரேகிங் நடந்தது, முன்னாடி நடந்தது, அதை பற்றி ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒழுக்கம் இல்லாமல் கல்வி கற்பதினால் என்ன பயன் அப்படிங்கிற மாதிரி நீதிபதி வந்து வேதனை தெரிவிச்சிருக்காங்க. இதற்காக அவங்க வந்துட்டு ஸ்கூலில் படிக்கிற திருக்குறள்லாம் ஸ்கூலோட மறந்துடுவீங்களா, அதை ஃபாலோ பண்ணலன்னா என்ன யூஸ் அப்படிங்கிற மாதிரி கூட கேட்டிருக்காங்க. ஸோ திருக்குறளில் போடும்போது இதை இல்லை ஒழுக்கம் இல்லை கல்வி அப்படிங்கிற மாதிரி ஏதாவது டாபிக் வந்தோன்னா இதில் எழுதிக்கலாம். ஒழுக்கம் இல்லாத கல்வியை கற்று என்ன பயன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மேற்கோள் காட்டியிருக்காரு. தென்
புரிந்து கொள்ளப்படாத பாலூட்டி அப்படிங்கிற மாதிரி தேவாங்கு, தமிழில் தேவாங்குன்னு சொல்லுவோம் இல்லையா, இதை பற்றி ஒரு ஆர்டிக்கல் வந்து ஹிந்து தமிழில் கொடுத்துருக்காங்க. அதாவது அதோட பழக்க வழக்கம் எப்படி இருக்கும், இனப்பெருக்கம் எப்படி இருக்கும், தேவாங்கு பற்றிய மூட நம்பிக்கைகள் வந்து எப்படி இருக்குது, இது விவசாயத்துக்கு தோழனா எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. அதாவது பயிர்களை தாக்கி விவசாயத்திற்கு பேரழிவை ஏற்படுத்தும் புழு பூச்சிகள் வெட்டுக்கிளிகளை வந்து இவை உணவாக உட்கொள்வதால் இயல்பாகவே இவை விவசாயிகளின் தோழன் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் தேவாங்கு பற்றிய சரணாலயம் வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னு, தமிழ்நாடு அரசு இந்தியாவிலேயே முதல் முறையாக கரூர், திண்டுக்கல் மாவட்டங்களில் கடவூர், அய்யலூர் வனப்பகுதிகளை உள்ளடக்கி தேவாங்கு சரணாலயமாக ஆணை பிறப்பித்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி ஒரு ஆர்டிக்கலுக்கு வந்து இருக்குது. இதுவும் டைம் இருந்தால் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.